ஹலோ எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மாம்ஸ் பர்ஃபெக்ட் பிளேட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பிக்கிள் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கொஞ்சமாக மாங்காய், கேரட், நெல்லிக்காய், கூடவே 2-3 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சிடலாம். கூடவே கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பாட்டிலுமே நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் சால்ட் அண்ட் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாங்காய், கேரட்லலாம் பைனாப்பிளும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஊற்றிடலாம். அண்ட் நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சம் சூடாக நான் ஆட் பண்ணிடுறேன். எதுக்காக அப்படின்னா நெல்லிக்காயில் கொஞ்சம் சூடாக நம்ம ஆட் பண்ணும்போது அது நல்லா சீக்கிரமாக சோக்காகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 days முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதெல்லாமே நல்லா சலிச்சு வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே அது ஈஸியான இருக்கிற சிம்பிளஸ்ட் மெத்தட் ப்ரௌனி. அது அவன், பட்டர், ப்ரௌன் சுகர் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரௌனிக்காக நம்ம மாவெல்லாம் சலிச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சால்ட், கோகோ பவுடர், மைதா எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம டின் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 8 inch பேன் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் இல்லை பட்டர் அப்படி அப்ளை பண்ணி நம்ம டின்னை ரெடி பண்ணி வச்சிடலாம். பட்டர் ஷீட் எப்படி போடணும் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் சுகர். இது கூடவே நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரை தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 1/4 கப் ப்ரௌன் சுகர் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன். டோட்டலாக நம்ம இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா 3/4 கப் வருது. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நல்ல பவுடராகி கிடைக்கும் நமக்கு. அப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 1 கப் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இப்போது இது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். அது மேலே ஒரு ட்ரையான பவுல் வச்சுட்டு 100 கிராம் பட்டர், அப்புறமா 150 கிராம் சாக்லேட். பட்டருமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுவுமே இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இப்போ பட்டர் அண்ட் சாக்லேட் ரெண்டையுமே மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சாக்லேட் அப்புறமா பட்டர் ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் பட்டரும் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இதை கூல் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ண சுகர் அப்புறமா ப்ரௌன் சுகர் ரெண்டையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது கேக் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த எக்கு அப்புறமா அந்த சுகர் இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் பீட்டர் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் விஸ்க் வச்சுமே மிக்ஸ் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக வரும்.
இது வந்து கேக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ எக்கு சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். இப்போ சாக்லேட் மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா கூல் ஆகிடுச்சு. ஸ்லைட்டாக வார்மாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதையும் ஆட் பண்ணி இந்த சாக்லேட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டின்னுக்கு ஆட் பண்ணி நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு இதை லெவல் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பீஸ் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கும். நல்லா லெவல் பண்ணி டேப் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணால் ஸ்டவ் டாப்பில் வச்சு தான் நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். ஒரு 30 to 35 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் எல்லாமே டிமோல்ட் பண்ணி அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இங்கே மில்க் சாக்லேட், அப்புறமா டார்க், அப்புறம் ஒயிட் 3மே பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ அகெயின் ப்ரௌனி பார்த்திங்கன்னா 2 பேட்சஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து 3ஆவதாக ஒரு 1/2 kg பேட்ச் கூட பண்ணி அதையுமே இதே சேம் மெத்தட்லேயே பண்ணி அதையுமே பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜெல்லி ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறமா பைனாப்பிள், பிஸ்தால மிக்ஸ் ஆட் பண்ணி ஜெல்லி ரெடி பண்ணி அதையுமே குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சாக்லேட் மோல்டரில் வச்சு கொஞ்சமாக ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் க்ளீன் ரேப் போட்டு வச்சுட்டேன். ஜெல்லி நான் அகர் அகர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ப்ரௌனி எல்லாம் நல்லா கூலானதுக்கப்புறமா பீஸ் போட்டு கொஞ்சமாக மேலே மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மில்க் சாக்லேட் வச்சு தான் சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம பண்ண ஃபுட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டு வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷனும் இங்கே இருக்குது. எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா சிக்கன் பீஸா, அப்புறமா பன்னீர் பீஸா, நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் ரோல், அப்புறமா லட்டு, கூடவே வந்து நம்ம பண்ண ப்ரௌனி, சாக்லேட்ஸ், ஜெல்லி, அப்புறமா உன்னக்காயாவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோழி அடா, அப்புறமா இங்கே வந்து
பால் பாயாசம், போலி, நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய டைப் ஆஃப் ஃபுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஃபுட் சேலுமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Assalamu alaikum.